அண்ணாமலை, ஆ? அந்த தண்டபாணியை சும்மா விடக்கூடாது. நம்ம குடும்பத்து மேல எவ்வளவு பெரிய பழிய சுமத்த பார்த்திருக்கான். இதுக்கு மேல நம்மள நெருங்கவே அவன் பயப்படணும். அப்படி ஏதாவது பண்ணி ஆகணும். உங்க கோவம் எனக்கு புரியுது. கொஞ்சம் பொறுமையா இருங்க, நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல எப்படி நம்மள பொறுமையா இருக்க முடியும்? இன்னைக்கு நடந்தது என்ன சாதாரண விஷயமா? லக்ஷ்மி மட்டும் இன்னைக்கு இல்லன்னா போலீஸ் அண்ணனை அரெஸ்ட் பண்ணிருப்பாங்கல்ல. அந்த டிஎஸ்பி நம்ம மேல உள்ள பகையில என்ன பண்ணிருப்பான்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. போலீஸ் அரெஸ்ட் பண்ண வந்தப்போ நம்மள ஒருத்தருக்கு கூட அப்படி தோணவே இல்லை. ஆனா நம்ம குடும்பத்துக்கு எந்த சம்பந்தமே இல்லாத லக்ஷ்மி அந்த பழியை ஏத்துக்கிட்டு அரெஸ்ட் ஆனாங்க. அவங்க மட்டும் இல்லைன்னா இன்னைக்கு நம்ம குடும்பத்தோட மானம் மரியாதை எல்லாம் போயிருக்கும். நாம் எல்லாருமே அவங்களுக்கு ரொம்ப கடமைப்பட்டிருக்கோம். நம்மள ஐயோ, என்ன பெரிய பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க? நான் பண்ணது சாதாரணமான விஷயம் இல்லைங்க. நீங்க பண்ணது சாதாரண விஷயம் இல்ல. என் கணவருக்காக நான் கூட யோசிக்காத ஒரு விஷயத்த நீங்க பண்ணிருக்கீங்க. அவரை காப்பாத்திருக்கீங்க. நீங்க மட்டும் பழிய ஏத்துக்கலனா அந்த டிஎஸ்பி என் வீட்டுக்காரரை என்ன பண்ணிருப்பார்னு நினைச்சாலே பயமா இருக்கு. உங்களுக்கு ரொம்ப நன்றிங்க. நீங்க பண்ண இவ்ளோ பெரிய உதவிக்கு நாங்க என்ன கைமாறு செய்ய போறோம்னு தெரியல. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லைங்க. அண்ணாமலை குடும்பத்தை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன். இந்த குடும்பத்தோட கௌரவத்தை காப்பாத்துறதுக்கு எனக்கு கிடைச்ச ஒரு பெரிய சந்தர்ப்பமா தான் நினைக்கிறேன். இந்த குடும்பத்தை காப்பாத்தினதை நான் ரொம்ப பெருமையா நினைக்கிறேன். இன்னும் எத்தனை முறை வேணாலும் இந்த பழியை ஏத்துக்கிறதுக்கு நான் தயாரா தான் இருக்கேன். நீங்க என் குடும்பத்து மேல இவ்ளோ அன்பும் மரியாதையும் வச்சிருக்கீங்க. உங்களுக்கு ரொம்ப நன்றி. இனிமே நீங்களும் எங்க ஃபேமிலியில ஒருத்தர். உங்களுக்கு இனிமே யாரும் இல்லைன்னு நீங்க நினைக்க கூடாது. உங்களுக்கு நாங்க இவ்ளோ பேர் இருக்கோம். உங்களோட இன்பம் துன்பம் எதுவானாலும் எங்க கூட ஷேர் பண்ணுங்க. இந்த வீட்டை உங்க சொந்த வீடு மாதிரி நினைச்சுக்கோங்க. அக்கா, என்னக்கா இது சின்ன பிள்ளை மாதிரி அழுதுகிட்டு? இல்ல அண்ணாமலை, வெளியில இருக்கிற பல பேர் நம்ம குடும்பத்துக்கு கெடுதல் பண்ண நினைக்கிறாங்க. ஆனா இவங்க நாம யாரு என்னன்னே தெரியாது. நம்ம சொந்த மாதிரி நம்ம குடும்ப மானம் போயிடக்கூடாதுன்னு, முக்கியமா என் புருஷ மானம் போயிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. அதான் இவங்கள அனுப்ப மனசே வரல. எனக்கு புரியுதுக்கா. அதான் நாம அவங்களுக்கு சப்போர்ட்டா இருப்போம்னு சொல்லிட்டேன்ல. கௌதம், டைம் ஆயிடுச்சு. லக்ஷ்மியை கூட்டிட்டு போப்பா. சரிங்க சித்தி. வாங்க. அண்ணாமலை, என்ன எங்க எல்லாரையும் வர வச்சுட்டு நீ அமைதியா இருக்க? இருங்க, மாப்பிள்ளையும் வந்துடட்டும். அப்படியா? இதோ மாப்பிள்ளையே வந்தாச்சு. இப்ப சொல், என்ன விஷயம்? நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் எல்லாரையும் வர சொன்னேன். என்ன விஷயம் அண்ணாமலை? ஒவ்வொரு வருஷமும் நம்ம ட்ரஸ்ட் சார்பா ஏழை ஜோடிங்களுக்கு திருமணம் செஞ்சு வைப்போம்ல, அதே மாதிரி இந்த வருஷமும் திருமணம் செஞ்சு வைக்கணும்னு நான் ஆசைப்படுறேன்க்கா. நல்ல விஷயம் தான். நம்மள சிறப்பா செஞ்சிடலாம். அண்ணாமலை எவ்வளவு பிஸியா இருந்தாலும் ஏழைங்களுக்கு உதவி செய்யறத மறக்கவே மாட்டா. சும்மாவா அண்ணாமலைய எல்லாரும் கொண்டாடுறாங்க? அண்ணாமலை, உன் ஆசைப்படி ஃபங்க்ஷனை சூப்பரா பண்ணிடலாம். தேங்க்ஸ்க்கா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம். வழக்கமா நாம 25 ஜோடிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைப்போம். ஆனா இந்த முறை 50 ஜோடிங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க போறோம். என்ன இது? நான் வெளியில சாப்பிட்டு பண்ணல. நீ எதுக்கு இவ்வளவு கஷ்டப்பட்டு இதெல்லாம் பண்ற? இல்ல, உங்களுக்கு உடம்பு சரியில்லை, வெளியெல்லாம் சாப்பிடக்கூடாது. எவ்வளோ டைம் ஆனாலும் பரவாயில்ல, நானே உங்களுக்கு செஞ்சு தரேன். இதை சாப்பிடுங்க. பாத்தியா அண்ணாமலை, வைஃப்னா இப்படிதான் இருக்கணும். வருண் உண்மையாவே ரொம்ப கொடுத்து வச்சவன். பார்த்து போயிட்டு வாப்பா. வாங்கக்கா.
வருண், என்ன எதுக்காக பின்னாடியே வர? சும்மா சென்ட் ஆஃப் பண்ணு. என்ன சிம்பத்தி கிரியேட் பண்றியா? அதெல்லாம் இல்லைங்க. அப்புறம் ஏன் இப்படிலாம் பண்ணிட்டு இருக்க? இவ்வளோ நாள் உங்ககிட்ட இதெல்லாம் எதிர்பார்த்தனா? ம்ஹும். இங்க பாரு, நீ நல்லவ தான், என் மேல பாசம் வச்சிருக்கிறவ தான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா என்னால உன் கூட வாழ முடியாது. நாம தான் பிரிய போறோம்னு முடிவாயிடுச்சுல, நீயும் சம்மதிச்சிட்டேல, அப்புறம் ஏன் இதெல்லாம்? நீ இங்க இருக்கிற வரைக்கும் ஜாலியா இருந்துட்டு போக வேண்டியதானே? அது இல்லைங்க. இங்க பாரு, நீ என்ன இப்படியெல்லாம் கவனிச்சுக்கணும்னு எந்த அவசியமும் இல்லை. நான் உங்ககிட்ட இதை எதுவும் எதிர்பார்க்கவும் இல்லை. நீங்க இருக்கிற வரைக்கும் சந்தோஷமா இருந்துட்டு போ, எனக்கு அது போதும். நீ இதெல்லாம் பண்றப்போ எனக்கு ஒரு மாதிரி சங்கடமா இருக்கு, புரிஞ்சுதா? நீங்க சொல்றது புரியுது. ஆனா நான் ஒன்று சொல்லுவேன், கேப்பீங்களா? என்ன? நான் இதெல்லாம் உங்களை இம்ப்ரெஸ் பண்ணவோ இல்ல சிம்பத்தி கிரியேட் பண்ணி உங்க கூட வாழவோ பண்ணல. நான் இங்க இருக்க போறது இன்னும் கொஞ்ச நாள் தான். அந்த கொஞ்ச நாள்ல ஒரு மனைவியா உங்களுக்கு எல்லாமே பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதுதான் நானும் கேட்குறேன். நீ ஏன் இதை பண்ணணும்? நம்ம ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபா வாழல, எனக்கு அதுல கொஞ்சம் கூட விருப்பமும் இல்லை. அப்புறம் ஏன் நீ மனைவியா இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுற? உங்க மனசுல வேணா நான் மனைவியா இல்லாம இருக்கலாம் வரும். ஆனா இந்த ஜென்மத்துல நீங்க தான் என்னோட ஹஸ்பண்ட். நான் உங்க கூட வாழ போற இந்த கொஞ்ச நாள்ல என் ஹஸ்பண்டுக்கு நான் இதெல்லாம் பண்ணணும்னு ஆசைப்படுறேன். இதுல தான் என் சந்தோஷமே இருக்கு. தயவு செஞ்சு என்னை தடுக்காதீங்க. நிச்சயமா உங்களை ஜெயிக்கணும்னு நான் இதை பண்ணல. ஏன் மன திருப்திக்காக தான் நான் இதை பண்றேன். நீங்க கேட்டதை நான் கொடுத்தேன்ல, அதே மாதிரி எனக்காக இந்த ஒரு விஷயத்தை எனக்கு விட்டு கொடுங்க ப்ளீஸ். ஏதோ பிரியறேன் போறேன்னு கேட்டுச்சே. அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா, நாங்க நார்மலா தான் பேசிட்டு இருந்தோம். உனக்கு ஏதாவது தப்பா கேட்டிருக்கோம். அப்படியே ஒன்னு போட்டேன்னு வை. என்னடி அவ்வளவு பெரிய மனுஷி ஆயிட்டியா? என்கிட்டயே போய் சொல்ற? உன் கண்ணை காட்டி கொடுக்கோண்டி. நீ உண்மைய சொல்றியா பொய் சொல்றியான்னு என்கிட்ட ஒழுங்கா மறைக்காம உண்மைய சொல்லு. உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? ரெண்டு பேரும் என்னதான் பிளான்ல இருக்கீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லைக்கா. இங்க பாரு வெண்ணிலா, இது உன்னோட வாழ்க்கை பிரச்சனை. ஆரம்பத்திலேயே அதை சரி பண்ணிடணும், இல்லைன்னா பெரிய விபரீதம் ஆயிடும். எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லடி.